உம்ராவுக்கு போயிட்டு வந்துட்டு இந்த 5 விஷயம் பண்ணதுனால போயிட்டு வந்த மக்கள் வருத்தப்படுறாங்க. இந்த மாதிரி நீங்களும் வருத்தப்படாம இருக்கணுமா? அப்போ இந்த வீடியோவை முழுசா பாருங்க. மிஸ்டேக் 1, ப்ரிப்பரேஷன் இல்லாம உம்ராவுக்கு போறது. உம்ராவுக்கு போகக்கூடிய மக்கள் பேசிக்ஸான துவா, தவாப், சை போன்ற விஷயங்களை தெரிஞ்சுக்காம போறது பிக்கெஸ்ட் மிஸ்டேக்கா இருக்கும். இது தெரிஞ்சுக்காம நம்ம போறதுனால நம்மளுடைய இபாதத் ஃபுல்ஃபில்லா நமக்கு வராது. மிஸ்டேக் நம்பர் 2, ஒன்லி ஷாப்பிங்லயே ஃபோக்கஸ் பண்றது. மக்கா மதீனாவுல டைம் வேஸ்ட் பண்ணிட்டு ஷாப்பிங்காக அதிக நேரங்களை ஒதுக்கிட்டு இபாதத்துக்கு கம்மியான நேரங்களை ஒதுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி வந்ததுக்கு அப்புறம் ரொம்பவே மக்கள் வருத்தப்படுறாங்க. மிஸ்டேக் நம்பர் 3, அங்க இருக்கும் பொழுது நம்மளுடைய ஹெல்த்தை இக்னோர் பண்றது. தண்ணி குடிக்காம இருக்கிறது, ரெஸ்ட் எடுக்காம இருக்கிறது, ஹீட்ல நம்மளுடைய உடம்பை பாதுகாக்காம இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யறதுனால நம்ம ஹெல்த் ரொம்பவும் பாதிக்கப்படும். மிஸ்டேக் நம்பர் 4, குரூப்ல இருந்து செப்பரேட் ஆகுறது. நம்ம குரூப்ல போகும்போது நம்மளுடைய கைடு சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பின்பற்றி நடக்கணும். முதல் தடவை நம்ம உம்ராவுக்கு அழைச்சிட்டு போகும்பொழுது தனியா போயிடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும் பொழுது நம்மளுடைய இபாதத் ரொம்பவும் பாதிக்கும். மிஸ்டேக் நம்பர் 5, நியத்து கிளியரா இல்லாம உம்ராவுக்கு போறது. இது நார்மலான ஒரு டூர் போற விஷயம் கிடையாது. இது ஒரு உம்ரா, ஸ்பிரிச்சுவல் ஜர்னி. இதுல நம்மளுடைய நியத் மிகவும் சரியாக இருக்கணும். அதனால நீயத்தை சரியா வச்சுக்கிட்டு நம்ம உம்ரா போறது சிறந்ததாக இருக்கும். இந்த உம்ரா போற விஷயத்துல உங்களுக்கு ப்ராப்பரான கைடன்ஸ் வேணுமா? அப்போ ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய உம்ராவை புக் பண்ணிக்கங்க. இன்ஷா அல்லாஹ் நாங்க உங்களுடைய உம்ராவை சேஃபாவும் பீஸ்ஃபுல்லாவும் அமைச்சு தரோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.